ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம கிச்சனில் கடாய் பன்னீர் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்குங்க, 1 டீஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 5-6 கிராம்பு, 7-8 மிளகு, 4 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுப்பு சிம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு இப்போ ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம இப்போ மிக்சியில் நைஸாக அடித்து எடுத்துக்கணும். அதே பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 4 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு சேர்த்துக்குங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குற மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இது நம்ம இப்போ மிக்சியில் மாற்றி நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அடித்து எடுத்துக்கணும். அதே பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிற பன்னீர் எடுத்துருக்குறோம். பன்னீர் எப்படி செய்யலாங்கிறத கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்க்கை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு தூவிக்கிங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியிலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடி இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ நமக்கு பன்னீர் கூட இந்த மசாலாலாம் பிடிக்கணும். அதுக்காக தான் நம்ம இப்போ இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு சேர்த்துக்குங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. கேப்சிகம் இது கூட சேர்த்துக்குங்க. வெங்காயமும் கேப்சிகமும் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்குங்க. இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற வெங்காயமும் தக்காளியோட பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கணும். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பொடியிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் பொடியை இது கூட சேர்த்துக்குங்க. நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் இப்போ இதில் தயிர் சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ கிரேவி நல்லா வேகணும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு ரெடி பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இது கூட சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க.
இப்போ கிரேவி எல்லாம் ஒன்றாகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடிடலாம். அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக எம்மியாக நமக்கு இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ கடாய் பன்னீர் சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.